வணக்கம். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் வெளியேற்றம் எஸ்டேட் மூடல் சம்மந்தமான செய்திகளை நம்ம வந்து கடந்த 20 நாட்களை படிச்சுட்டு பார்த்துட்டு வரோம். இது தொடர்பாக விசாரிக்க நம்ம களத்துக்கே போயிருந்தோம். மாஞ்சோலைக்கு போய் அந்த மக்களை சந்தித்தோம். அதில் கிடைச்ச தகவலை தான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்து விருப்பப்படுறேன். மாஞ்சோலை இந்த பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு முன்னாடி மாஞ்சோலைக்கான கதைகளை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 1700களில் வந்து மாஞ்சோலை அந்த சுற்றி வட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற அந்த நிலங்கள் எல்லாமே திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு சொந்தமான நிலம் தான் அது. 1700களில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு அரியணை போர் நடக்குது. அதில் வந்து திருவாங்கூர் சமஸ்தானை சேர்ந்த மார்த்தாண்டவர்மனுக்கும் 8 வீட்டு பிரபுக்களுக்கும் நடந்த போரில் மார்த்தாண்டவர்மனை வீழ்த்தி 8 வீட்டு பிரபுக்கள் அரியணை ஏறுறாங்க. அரியணை ஏறின 8 வீட்டு பிரபுக்களும் திருவாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த மார்த்தாண்டவர்மனுக்கு அச்சுறுத்தலாக மாதிரி அவரோட உயிருக்கே ஆபத்தில் வைக்கிற முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இதனால் பயந்த மார்த்தாண்டவர்மன் என்ன பண்ணுறாரு, சிங்கம்பட்டி ஜமீன்தாரோட உதவியை நாடி சிங்கம்பட்டி ஜமீன்தாரை வந்து தன்னுடைய துணைக்கு வச்சுக்கிட்டு போரிட்டு 8 வீட்டு பிரபுக்களை வீழ்த்தி மீண்டும் அரியணை ஏறி திருவாங்கூர் சமஸ்தானத்தை அடையாரு. இந்த நடந்த போரில் சிங்கம்பட்டி ஜமீனில் இருக்கிற இளைய ஜமீனோட உயிர் போகுது. அவர் உயிரிழந்துறாரு. இதுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ண திருவாங்கூர் சமஸ்தானை சேர்ந்த மார்த்தாண்டவர்மன் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு சொந்தமான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கிற 75,000 ஏக்கத்தையும் சிங்கம்பட்டி ஜமீன்தாரை ஒப்படைச்சிட்டாரு. அந்த நிலத்தை ஒப்படைக்கும் போது சிங்கம்பட்டி ஜமீன்தார்களுக்கு வந்து அந்த நிலம் சொந்தமாகுது. சொந்தமாகிய நிலத்தை பிற்காலத்தில் 1920களுக்கு அப்புறம் ஒரு தேயிலை கம்பெனியான பிபிடிசி நிறுவனம் அங்கே வந்து அந்த நிலத்தை குத்தகைக்கு வாங்கி பயிரிட்டு அதில் எஸ்டேட் உருவாக்கி அந்த எஸ்டேட் தான் இப்போ நம்ம பார்க்குற மாஞ்சோலை எஸ்டேட்டாக இருக்குது. 99 வருஷம் குத்தகைக்கு சிங்கம்பட்டி ஜமீன்தார்கிட்ட இருந்து பிபிடிசி நிறுவனம் அந்த நிலத்தை வாங்குறாங்க. அந்த நிலத்தை தேயிலை தோட்டமாக உருவாக்கி அங்கே வந்து ஒரு டீ எஸ்டேட் வைக்கணும்னு ஒரு எண்ணமாக இருக்குது. அதற்காக தொழிலாளர்களை திருநெல்வேலி கேரளாவிலிருந்து பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு கூலிக்கு வேலை செய்ய வைக்கிறாங்க. அப்படி தான் 4 தலைமுறைகளாக மாஞ்சோலையில் இப்போவும் அவங்க வேலை பார்த்துட்டு வராங்க. இது தொடர்பாக நாங்கள் மக்கள்கிட்ட பேசும்போது 50 வயசு 60 வயசுல ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதுக்கு மேலே கீழே போய் என்ன வேலை செய்ய போகிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் தேயிலை பறிக்கிறதும் தேயிலை பறித்து தேயிலை இருக்கிறது, இந்த டீ எஸ்டேட் இந்த சூழலில் வாழ்ந்து எங்களுக்கு இதுதான் தொழில், இதை தாண்டின ஒரு தொழில் எங்களுக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்கி எங்களுக்கு வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. எங்களுக்கு வீடு கிடையாது, நிலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த வாழ்வாதார அடிப்படை வசதிகளையும் உறுதிப்படுத்தாமல் எங்களை கீழே போன்னு சொன்னால் நாங்கள் எப்படி போவோங்கிறதா அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைகளை வாழ்ந்துட்டு வராங்க. 100 வருஷத்துக்கும் இருக்கு. அப்படி இருக்கிற சூழலில் அவங்களுக்கான முகவரி, குடியுரிமை எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஒரு ஆதார் கார்டாக இருக்கட்டும், ஒரு ஜாதி சான்றிதழாக இருக்கட்டும், ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்களுக்கு அங்கே தான் இருக்குது. இப்போ இவங்களை அங்கேருந்து மாற்றும் போது இந்த சான்றிதழ்கள் திருப்பி கிடைக்கிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குன்னு ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாதா? அதையும் உணராமல் தான் இந்த அரசாங்கம் இன்னும் பதில் சொல்லாமல் ஒரு அறிக்கையின் வாயிலாக கூட இதை பற்றி பேசாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வீடு கட்டி கொடுத்தது பிபிடிசி வீடு கட்டி கொடுத்துருக்கு. அங்கே தண்ணீர் வசதியும் அவங்க தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. கரண்ட்லேருந்து அடிப்படைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அரசாங்கத்தை நாடாமல் அந்த நிறுவனம் தான் மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து தங்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்கிறது பெரிய அளவுக்கு கிடையாது. அரசாங்கம் அந்த அளவுக்கு வழியே அவர்களுக்கு செய்த உதவிகளும் பெருசாக இல்லை. அவங்க கடைசி வாய்ப்பாக எங்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறப்போ அரசாங்கத்தின் உதவி நாடி நிற்கிறாங்க. இதை இன்னும் அரசாங்கம் கேட்காம இருக்கேங்கிறதா நமக்கு வருத்தமாக இருக்குது. இதன் மூலமாக தான் மாணவர் சமுதாயத்தில் நம்ம வந்து இந்த கருத்தை வலியுறுத்தணும் நாங்கள் நினச்சோம். அங்கே போயிருந்தோம். அது மூலமாக அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, அங்கே வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அங்கே எல்லா ஜாதிகளை சார்ந்த மக்களும் அங்கே வாழ்கிறாங்க. அதில் வந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோரும் எல்லா சமுதாய மக்களும் வாழ்கிறாங்க. அங்கே வந்து இவங்க உயர் ஜாதி, இவங்க தாழ்ந்த ஜாதி, இவங்க மைனாரிட்டி, இவங்க மெஜாரிட்டிங்கிற அந்த பேசிஸில் அவங்க இது வரைக்கும் வாழலாம். எல்லாரும் அத்தை, மாமா, அண்ணன், பெரியப்பான்னு அது ஒரு உலகம் மாதிரி, தனி உலகம் மாதிரி அந்த மாஞ்சோலை மக்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தங்களை நீங்கள் கீழே கொண்டு வரும்போது அவங்களுக்கான என்ன பயமாக இருக்குன்னா, இங்கே இருக்கிற சூழல், இங்கே இருக்கிற மனிதர்கள் இவங்க எல்லாருமே எங்களை வந்து ஏதோ ஒரு ஜாதிக்குள்ளே கொண்டு அடைச்சிருவாங்க. அங்கே நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்குங்கிறது தான் அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. சரி, அவங்க கேட்குற விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் காலி பண்ணுறதுனால என்ன ஒரு பலனை அரசாங்கமோ இல்லை இவங்களோ அடைஞ்சிட போகிறாங்க. இது அரசு எடுத்து நடத்தினா இது ஏகப்பட்ட வருவாய் ஈட்டுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதை வந்து சுற்றுலாத்தலமாக்கினா சுற்றுலாத்தலத்துக்கான அத்தனை அம்சங்களும் மாஞ்சோலையில் நிரம்பி இருக்குது. இது சுற்றுலாத்தலம் ஆக்கலாம். அதுபோல் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தை சார்பாக டேன்டி இவங்க உருவாக்குனாங்கன்னா அதன் மூலமாக வருவாய் தமிழக அரசுக்கு ஈட்டும். இவ்வளவு சாத்தியக்கூறுகளையும் வச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு பதில் சொல்லாமல் இருக்குங்கிறது அவங்களுடைய வருத்தமாக இருக்குது. அதை தாண்டி இதை வந்து 2018 வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்கிறாங்க.
அறிவிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு என்னன்னு தான் இப்போ அவங்களும் கேட்குறாங்க. என்னன்னா நீங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்கிறீங்க, இங்கே வன உயிர்களுக்கான அச்சுறுத்தல் கிடையாது. இவங்க வன உயிர்கள் அச்சுறுத்துறதோ இல்லை வன உயிர்கள் இவங்க அச்சுறுத்தான செய்திகளோ இதுவரை கிடையாது. அதுபோல் இவங்க வன உயிர்களை வேட்டையானாங்க, காடுகள் அழிச்சாங்கிற மாதிரியான செய்திகளும் இது வரைக்கும் கிடையாது. அதையும் அவங்க செய்யலாம். மாஞ்சோலை மற்ற எல்லா ஸ்டேட்டுகளை விடவும் மாஞ்சோலை மிக சுத்தமாகவும் பிளாஸ்டிக்கில் உபயோகப்படுத்தாகவும் காற்று அவ்வளோ தூய்மையாகவும் இருக்குது. இத்தனை வருஷம் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாமல் அந்த டூரிஸ்ட் பிளேஸாக இல்லாமல் இருந்ததுனால அவ்வளோ அழகாக அந்த இடத்த அந்த மக்கள் பாதுகாத்துட்டு வராங்க. அந்த மக்கள் இருக்க போய் தான் அந்த இடமும் அந்த சூழலும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஒரு இயற்கைக்கு புறமான எந்த விஷயம் நடக்காமல் இருக்குது. இப்போ ஒருவேளை இவர்களை இறக்கி இதை காப்பு காடாக மாற்றிட்டாங்கன்னா, வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன நடந்தாலும் தெரியாது. ஒருவேளை மாஞ்சோலைங்கிற ஒரு அழகிய நகரமே பிற்காலத்தில் அழிக்கப்பட்டு அங்கே இருக்கிற இயற்கை அம்சங்கள் ஒவ்வொன்றா சிதலமடைஞ்சு அது ஒரு நாசமாக போகுங்கிற நிலைமை தான் இருக்குது. ஸோ அப்போ அங்கே மக்கள் வாழ்கிறது உறுதி செய்யப்படணும், மக்கள் இருந்தால் தான் அந்த இடங்கள் பாதுகாக்கப்படணுங்கிறது தான் இயற்கையாளரோட கருத்தாகவும் விருப்பமாகவும் கூட இருக்குது. பொதுவாக நகர்ப்புறங்களில் வாழ்கிற மனிதர்கள், இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐடி கம்பெனி எங்கே இருக்கோ அங்கே தான் தங்களோட வீடு, தங்களோட பிள்ளைங்களோட ஸ்கூல் எல்லாமே அங்கே பார்த்துக்கிட்டு தான் போவாங்க. அப்போ தொழிலும் வீடும் அப்புறம் நிலமும் நம்ம சார்ந்த எல்லா சூழலும் அருகருகே இருந்தால் தான் நம்மளால சர்வே பண்ண முடியுங்கிறது. இது இங்கே இல்லை, நகர்ப்புறங்கள்லேயே அந்த சாத்தியம் தான் இருக்குது. அப்போ மாஞ்சோலைங்கிறது வீடும் அங்கே தான் இருக்குது, தொழிலும் அங்கே தான் இருக்குது, நிலமும் அங்கே தான் இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு அங்கே தான் இருக்குது. இப்போ அவங்கள கொண்டு வீடு அவங்களுக்கு இங்கே வெளியே அரசு வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு புறம்போக்கு நிலத்தை வாங்கி பட்டா அமௌண்ட் கொடுக்கு, வீடு யார் கொடுக்குறது? அவங்க தேயிலை தோட்டம் சம்பாதித்து வச்சு வீடு கட்ட முடியுமா? இல்லை இப்போ பிபிடிசி நிறுவனம் கொடுத்துருக்க அந்த அமௌண்ட் வெறும் சொற்ப அமௌண்ட் தான். அவங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் 2 லட்சம் 1 லட்சம் 75,000 தான் கொடுத்துருக்காங்க. 25% இப்போ கொடுத்துருக்காங்க. 75% இன்னும் பலருக்கு கிடைக்காமலும் இருக்குது. இதை வச்சு அவங்க வெளியே அவங்க வாழ்வாதாரத்தை பூர்த்தி செஞ்சுக்க முடியும், தங்களோட பிள்ளைகளையும் தங்களுடைய அடுத்த வாழ்க்கை முறையும் எப்படி நடத்த முடியும்னு அரசாங்கம் நம்புது. அதுதான் நம்ம கேட்குறோம். அந்த மக்களுடைய குமுறலும் அதுவாக தான் இருக்குது. அதை தாண்டி அவங்க வைக்கிற கோரிக்கையில் ஒன்றா இருக்குன்னா, இவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறதுக்கு அரசு என்ன முயற்சிகள் எடுக்குது? இல்லை அவங்க வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய அரசு முன் நாங்கள் உங்களுக்கு இதில் தேயிலை தோட்டம் அமைக்கிறோம், இதில் நாங்கள் டேண்டி உருவாக்குறோம், நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொன்னால் அவங்க இந்த போராட்டத்தை விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பேர் ஆறுதலாக இருக்குது. ஏன்னா இங்கே பிபிடிசி நிறுவனம் தன்னோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. 15 நாள் அந்த மக்கள் வேலைக்கு போகாமல் அந்த ஊரில் இருக்காங்க. வேலைக்கு போகாத மக்கள் 15 நாளில் அந்த சூழலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி அவங்களால நடத்த முடியும்? இங்கே கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருச்சு. இந்த மாதிரி வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வரை அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கான எந்த நடவடிக்கைகளும் அந்த நிர்வாகம் எடுக்கக்கூடாதுன்னு. அவங்க காலி பண்ண மாட்டாங்க, ரைட்டு. அங்கே வாழ்வாதாரம் உறுதிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கான வருமானம் வேணுமே. அந்த வருமானத்தை யார் கொடுக்குறது? அந்த வருமானத்தோட தேவை யார் உறுதி செய்கிறது? இதுதான் அவங்க கோரிக்கையாக இருக்குது. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த ஜென்ரேஷன் இருக்கலாம், இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்களின் அடுத்த வாரிசுகளுக்கு கூட இங்கிருந்து நகர முடியாத சூழலையும் அரசாங்கம் விட்டுருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட பேசின ஒருத்தர் வெளிநாடு செல்ல ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞர் சொன்னார், நான் வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இப்போ இந்த இடத்த விட்டு எங்க வெளியே போக சொன்னாங்கன்னா என்னுடைய எல்லா முகவரியும் இந்த மாஞ்சோலை சுற்றி தான் இருக்கு, இதை நான் மாற்றி போகிறதுக்கே 2-3 வருஷம் ஆயினா அதுக்கப்புறம் நான் எங்க வெளிநாடு போகிறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாமல் போயிடும். இங்க இருக்கிற இளைஞர்களோட நிலைமை இதுவா இருக்கு. ஒரு கல்லூரி சேர்ந்தாலோ இல்லை வேற அடுத்தடுத்து வேலைகளுக்கு போனாலோ அவங்களுக்கான எல்லா அடையாளங்களையும், ஒரு வாக்கு உரிமையா இருக்கட்டும், ஒரு ஆதார் கார்டு எல்லாமே அங்கே இருக்கிறப்போ நீங்க அந்த முகவரி எல்லாம் இன்னொரு இடத்துக்கு மாத்திரப்போ அவங்க எங்க போய் இருப்பாங்க, அந்த முகவரி எப்படி உறுதி செய்வாங்க, திருப்பி அவங்களுக்கான அந்த வாழ்க்கை சூழல் இருக்கிற கல்லூரி வேலை எப்படி அவங்களால பார்க்க முடியும்? இது எல்லாமே இதை சுற்றி தானே இருக்கு. அப்போ இதுவும் அவங்களோட குமுறா இருக்கு. இப்போ ஒரு நிறுவனம் தன்னை நான் எஸ்டேட்டை மூட போறேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற தொழிலாளர் நிலைமையை யாரும் யோசிச்சு பார்க்கல. அவங்களுக்குள்ள இருக்கிற குமுறல் தான் இப்போ வெளியே வந்துகிட்டே இருக்க தவிர எல்லாரும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இந்த விஷயங்கள் இன்னும் அரசுக்கு காது எட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது ஏன் இன்னும் அரசு பார்க்கல? இது ஏன் இன்னும் கண்டுக்காம இருக்கு? ஒரு அறிக்கை கூட விட முடியாத அளவுக்கு அரசு இருக்குங்கிறதா நமக்கு வருத்தமா இருக்கு. அதை தாண்டி அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க எம்பி பார்த்துட்டு போயிட்டாங்க, ஒரு 2 சபாநாயகர்கள் கடிதம் மூலம் வற்புறுத்தினாங்க, இந்த மாதிரி சில அரசியல் தலைவர் வந்துட்டாங்க. ஆனா இந்த மாவட்டத்தை நிர்வாகம் பண்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் வரல. ஒரு 15 நாள் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி ஆகுது. மக்களின் போராட்டம் அப்படி போயிட்டு இருக்கு. பத்திரிகையின் ஊடகங்களும் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் மாவட்டத்தை ஆட்சி செய்யும் ஆட்சித்தலைவர் இன்னும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை போய் சந்திக்கவில்லை. அவங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு. அவர்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுக்கான கோரிக்கைகள் கேட்கிறேன், ஏதாச்சும் ஒரு பதில் சொன்னா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். அந்த ஆறுதல் தெரியாம தினமும் தூக்கம் இல்லாம மன உளைச்சோட ஒவ்வொரு நாளையும் கடந்துட்டு இருக்காங்கிறத நம்ம போய் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுது. இதுல திமுக அரசாங்கம் மிக கவனமா இந்த விஷயத்த கொண்டு போகணும், நகர்த்தணுங்கிறது முக்கியமானது. ஏன்னா
1998 மாஞ்சோலை சம்பவங்கிறது திமுக அரசின் மீது விழுந்த பெரும் ஒரு கரும்புள்ளி. அப்போ அதே நிலைமை இப்போ இருக்கு, திருப்பியும் ஒரு திமுக அரசு நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு கவனமாக கையாண்டிருக்கணுங்கிறத அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கணும். ஏன் இன்னும் மௌனம் சாதிச்சுட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த மக்களும் அதே குமுறலை வலியுறுத்துறாங்க. 98 17 பேரை கொன்னாங்க. கொல்லும் போது இந்த நியூஸ் பெருசாச்சு, மாஞ்சோலை எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சது. இப்போவும் நாங்கள் யாராவது செத்து போனாலும் அந்த அரசாங்கம் காது கேட்குமாங்கிற அளவுக்கு மன உளைச்சலோட அந்த மக்கள் இருக்காங்க. இது மாதிரி அறிக்கைகள் வெளியிடாமலோ இல்லை இதை பற்றி பேசாமலோ இருக்கிறதுனால இந்த மக்கள் சரி ஓகே, நம்ம இங்கே வருமானம் இல்லை, இங்கே தொழில் செய்வதற்கான எந்த சூழலும் இல்லை, நாம் கீழே இறங்கி போயிடுவோம், நமக்கான வாழ்க்கையை தேடி போயிடுவோம்னு அரசாங்கம் நம்புதானோ அவங்க கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லி தானே. இப்போ நான் இந்த விஷயத்தை மாணவர்கள் கையில் எடுக்கிறோம், இல்லை மாணவர்களாக நாங்கள் போனதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு 15 நாட்களாக எல்லா மீடியாவும் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கான எந்த விஷயத்தையும் சொல்லலையே. சட்டசபை தொடர்ந்து கூடிருச்சு, அவங்களும் என்னன்னா இந்த சட்டசபை கூட்டத்தொடராக சொல்லிட மாட்டாங்களா, கூட்டத்தொடர் முடியறதுக்குன்னு சொல்லிட மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நாளையும் தங்களுக்கான எதிர்காலத்துக்கான பதிலை இந்த அரசாங்கம் சொல்லிடாதாங்கிற அந்த ஆதங்கத்தோடும் ரொம்ப விரக்தியோடு அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கிற மக்களை அரசாங்கம் பதில் சொல்லாமல் வஞ்சிக்கிறது மிகப்பெரிய கொடுமை தான். ஒன்று, அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அந்த மக்களை அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணும். இல்லைனா அவங்க கேட்குறதும் பெருசாக எங்களுக்கு அந்த அங்கே எங்களுக்கு இவ்வளோ நிவாரணம் கொடுங்க, அவ்வளோ நிவாரணம் கொடுங்க, அந்த இடத்த கொடுங்க அப்படின்னு. அவர்கள் எங்களுக்கு இந்த இடத்த மாஞ்சோலை இதில் இடத்துல ஒரு தேயிலை தோட்டம், தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் மாதிரி டேண்டியில் அமைச்சு கொடுத்து அங்கே எனக்கு வேலை கொடுத்தாலே போதுன்றாங்க. வாழ்வாதாரம் நீங்கள் அங்கேருந்து இறக்குறீங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுங்க. அப்படி இல்லைனா இங்கே இருந்தால் எங்களுக்கு எல்லா தேவைகளும் அங்கே இருக்குது, தண்ணீராக இருக்குது, மின்சாரமாக இருக்குது, எல்லாமே கம்பெனி கொடுத்துருக்கு. எங்களுக்கு அங்கே தொலைத்தொடர்பு கிடையாது, பிஎஸ்என்எல் மட்டும்தான் அங்கே தொலைத்தொடர்பில் இருக்குது. அதுவும் ஃபோன் மட்டும்தான் பேசிக்கலாம். இந்த நெட்டு வசதிகள்லாம் அங்கே இல்லை. அங்கே இருக்கிற மாணவர்களுமே ஆன்லைன் கிளாஸுக்காக எங்கே போகிறாங்கன்னா மலைக்கு பக்கத்தில் அங்கங்கன்னு சொல்லி அந்த நெட்டுகளை யூஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இப்படியான சூழலில் கூட அவங்க இது வரைக்கும் அரசாங்கத்தை எந்த கோரிக்கையும் வச்சதில்லை. இது வரைக்கும் அவர்களின் அடிப்படை பூர்த்தி செய்தது கம்பெனி தான் பூர்த்தி செஞ்சிருக்கு. அரசாங்கமே பூர்த்தி செஞ்சதாக எதுவுமே இல்லை. அங்கே கிராம பஞ்சாயத்தோ பேரூராட்சியோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை பூர்த்தி செஞ்சதுன்னு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ அவங்க கடைசியாக இந்த மாஞ்சோலை மக்கள் அரசாங்கத்தை வைக்கிற முதல் கோரிக்கையை எங்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி கொடுத்துங்க தான் இருக்குது. இப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த எல்லாம் அங்கே சோர்சஸாக எல்லாமே இருக்குது. அங்கே மிஷின் இருக்குது, தேயிலைகள் இருக்குது, எல்லாமே இருக்கிறப்போ தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் அமைச்சு தொழிலாளர்களோட ஆள் உறுதி செஞ்சால் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். தமிழக அரசுக்கும் இதன் மூலம் வருவாய் இருக்கு. ஏன்னா கொடைக்கானல் மாதிரி, ஊட்டி மாதிரி, வால்பாறை மாதிரி, குன்னூர் மாதிரி இங்கே ஒரு சுற்றுலாத்தலம் அமைச்சு அங்கே தேயிலை தோட்டம் அமைச்சிங்கன்னா தமிழக அரசுக்கு அது இரட்டிப்பு வருவாய் தான். அதன் மூலமாக வருமானம் வரக்கூடும். இது இல்லை, இது அது வனங்கள் சார்ந்த பகுதி, காட்டு வளங்கள் சார்ந்த பகுதி, காட்டு வராங்க அப்படிங்கும்போது இதை நீ வனத்துறையிடம் ஒப்படைக்கும் போது வனத்துறை இதை எப்படி அணுகும், இதை எப்படி பாதுகாக்குமா? இல்லை இந்த மாஞ்சோலை போட அழகிய நகரத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிக மழைப்பொழிவு இருக்கிற நகரம் மாஞ்சோலை சொல்கிறோம். அது இனிமேல் நடக்குமா, அந்த சாத்தியக்கூறுலாம் இருக்குமான்னு சொல்ல முடியுது. ஏன்னா வனத்துறையின் மீது வனத்துறைகள் நடந்து கொண்ட எல்லா விஷயங்களும் பல செய்திகள் நமக்கு தெரியும், பல விஷயங்கள் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இது வனத்துறை கட்டுப்பாட்டில் போனால் அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த ஊர் மேல் அக்கறை கொண்ட மக்களும் அதை கேட்குறாங்க. இந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரியாது, நாங்கள் வாழ்ந்த பகுதி, நான் எங்கேயோ போயிடுறோம், எங்கேயோ பிரிஞ்சு போயிடுறோம், ஆனால் நாங்கள் வாழ்ந்த பகுதி இனிமேல் எப்படி இருக்குங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆதங்கம். நம்மளும் அதான் சொல்கிறோம். அவர்கள் இதுவரைக்கும் மாஞ்சோலையில் வனத்துறை சார்ந்து எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஒரு காட்டு விலங்கு மனிதர்களை அடித்து கொண்டு விட்டதில்லை, மனிதர்கள் காட்டு விலங்கு வேட்டையாடினாங்க, இல்லை நிலங்களை அபகரிச்சாங்க, மரங்களை வெட்டினாங்க, இல்லை மரங்களை வேத்தி இறக்கி கொண்டு போனாங்க, எந்த கதைகளும் கிடையாது. அந்த மக்கள் அமைதியான முறையில் தேயிலை தோட்டத்தை மட்டும் நம்பி அங்கே வேலை பார்த்து தங்களோட பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இவ்வளோ இந்த விஷயங்களை மட்டும் இருக்கிற ஒருத்தங்களை என்னென்னமோ காரணம்னு சொல்லி நீங்கள் கீழே போங்க கீழே போங்க கீழே போங்கன்னு சொல்லி விரட்டினா இது போல விஷயங்கள் நீடிச்சதுன்னா அப்புறம் அந்த மக்கள் வெளியே என்ன பண்ணுவாங்க, இல்லை அவங்க எவ்வளோ மன உளைச்சலுக்கு யோசிப்பாங்க, மன உளைச்சலுக்குள்ள ஆளாவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். கேட்குறது என்னன்னா, கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அவ்வளவு அக்கறை காட்டி அவ்வளவு சாராயம் கூடி செத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குற அரசாங்கம் இங்கே நேர்மையாக தங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்குற மக்களை கைவிட்டுட்டு இருக்கிறது தான் இது வேடிக்கையாக இருக்குது. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அங்கே போன நாங்கள் ஒரு 3 பேர் போயிருந்தோம். 3 பேருமே அந்த சம்பவத்தை பார்க்கும்போது எங்களால் அந்த சம்பவத்திலேருந்து வெளியே வர முடியல. கடந்த 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் அவர்கள் சொன்ன குமுறல் சத்தம் அந்த என்ன சொல்கிறது, ஒரு விரக்தியோ அந்த உச்சத்தில் பேசின வார்த்தைகள் மட்டும்தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அது இன்னும் நினைவுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு அரசாங்கம் கவனிச்சிருக்கணும், கலெக்டரும் அதை போயிருக்கணும். இது எதுவுமே எல்லாமே செய்ய தவறியாச்சு. இது கடைசி கட்டத்தில் நிற்கிது. இதை இப்போவாச்சும் அரசாங்கம் இதை காதில் வாங்கி இதையாச்சும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க என்ன நடவடிக்கைகள் அதை மேற்கொண்டு அவங்க வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம்.
இதுபோல் இன்னும் இந்த இப்படி நீங்கள் வந்து இது பண்ணீங்க இந்த தொழிலாளர்கள்லாம் வெளியேற்றி இல்லை நீங்கள் அடுத்து அரசாங்கம் வேறு ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சுன்னா மாஞ்சோலைக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்து இருக்க எல்லா பகுதிகளுக்கும் இதே நிலமை வரலாம். வனப்பகுதிகள் இல்லை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் நம்ம வந்து கொண்டாடுற இயற்கை சூழல்னு கொண்டாடுற எல்லா பகுதிகளும் இதுபோல் மக்கள் வெளியேறி சிரமடைஞ்சு அது வந்து வெறும் காடாக மட்டும் மாறி போய் எந்த நிலைமைக்கு முடியும்னே நம்ம நினச்சி பார்க்க முடியல. அதனால் இது அரசு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் நம்ம கேட்டுக்கொள்கிறது.